இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உட்காரு. இல்ல பரவாயில்ல. வா உட்காரு. நான் குணமாகணும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டியோ? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நீ பிளட்டுக்காக அந்த மாரியை கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டதா அப்பா அம்மா சொன்னாங்க, அதான் கேட்டேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட கோவப்பட்டதுக்காக நீ கோச்சிட் பாட்டி வீட்டுக்கு போனல, இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு டென்ஷனா இருந்தேன். இப்ப புரியுதா? புரியுது. அந்த மாயா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டதால எனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு தான் நீ டென்ஷனா இருந்திருக்க. அது புரியாம நான் உன்கிட்ட விளையாடி இருக்கேன், அதான் நீ கோவமா இருக்க. உன் விஷயத்துல நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன், ஆனா அதெல்லாம் மீறி இப்படி நடந்துருச்சு. நல்ல வேலை, தப்பா எதுவும் ஆகல. நீ இருக்கும்போது தப்பா நடக்குமா? எப்படி சொல்ற? நீதான் என் மனசுல இருக்கே. நான் உண்மையதான் சொல்றேன். என் உயிர் எப்பவுமே நீதான். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், நீ ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. நான் குண்டடி பட்டு பொழைச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஐ லவ் யூன்னு சொன்ன. நான் எங்க ஐ லவ் யூன்னு சொன்னேன்? சும்மா நடிக்காத ராஜா. நான் மயக்கத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நீ ஐ லவ் யூ சொன்னது எனக்கு தெரியாதா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவும் பேசிட்டு இருக்காத. நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல. சரி, கற்பனையாவே இருக்கட்டும். நான் குண்டடி பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ கார்ல என்ன கொண்டு போறப்போ கண் கலங்கிட்டு இருந்தியே, அதுக்கு பேர் என்னவா? லவ் தானே? சொல்லு புருஷா, அதுக்கு பேர் என்ன? லவ் தானே? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன் மேல எனக்கு அன்பு அக்கறைலாம் இருக்குன்னு. அதனால தான் கண் கலங்கின. அது நீ லவ்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சரி, நீ சொல்றத நான் நம்பிட்டேன். சரி, பேசினதெல்லாம் போதும். நீ படுத்து ரெஸ்ட் எடு. ஏய், அன்னைக்கே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை எச்சரிச்சேன். அப்புறமும் நீ என் பொண்ணை சுட்டிருக்கேனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அதுக்குதான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, கடவுள் உன்னை கழுவுற கையிலேயே திங்கிற மாதிரி பண்ணிட்டான். என் பொண்ணை சுட்டதுக்கு உன்னை சுட்டு கொல்ல எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நீ அந்த ஒரு நிமிஷம் வேதனையோட போய் சேர்ந்துருவ. ஆனா நீ அணு அணுவா சாகணும். அதுக்குதான் நான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இந்த கைதானே என் பொண்ணு சுட்டது, அதான் இந்த கையவே ஒடிக்க சொன்னேன். இந்த கை சரியானா அந்த கைய ஒடிக்க சொல்லுவேன். ரெண்டு கையும் சரியானா காலை ஒடிக்க சொல்லுவேன். இந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணை ஏண்டா சுட்டோன்னு நீ நொந்து போற அளவுக்கு நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். என் டார்ச்சர் தாங்க முடியாம நீயே உன் துப்பாக்கி எடுத்து உன்னை சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் உன்னை கொண்டு போய் விட்டுருவேன். அப்ப நீ சொல்லிதான் அந்த ஜெயிலர் பொம்பளை அப்படி பண்ணாலா? கோர்ட்ல அடுத்த ஹியரிங் வரட்டும், அப்ப ஜட்ஜ் கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு சொல்லி உன்னை நான் உள்ள தள்ள வைக்கிறேன். அப்படியா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன் ரெண்டு காலையும் உடைக்க சொல்லி நீ ஜெயில இருந்து தப்பிக்க பார்த்ததாலதான் ரெண்டு காலையும் உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு
அதுக்கு ஒரு கேஸ போட வச்சு நீ காலம் முழுக்க உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். இனிமே உன் அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. போடி போ. இப்ப காத்து உன் பக்கம் வீசுத, அதான் ரொம்ப துள்ளிட்டு போற. என் மேல இருக்கிறது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் தான். நான் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவேன். அப்புறம் உன் மகளையும் அவ புருஷனையும் கொல்லாம விட மாட்டேன். இது சத்தியம். பசிக்குதே. வாங்க ரேவதி, உட்காருங்க. எங்க போறீங்க? உங்களுக்கு குடிக்க டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி உட்காருங்க. எப்படி இருக்கீங்க ரேவதி? முழுசா குணமாகறதுக்குள்ள இங்க வந்திருக்கீங்க. சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லங்க, நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்கு எதுக்கு நேர்ல வந்தீங்க? போன்ல கூட சொல்லிருக்கலாமே. அதோட தனியாவா வந்தீங்க? ஆமா, தனியா தான் வந்தேன். ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வர வேண்டாமா? உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, உங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்கள யாரையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லங்க, நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஆபரேஷன் முடிச்சு கண் முடிச்சு பாக்குறப்போ நீங்க அங்க இல்ல. அதான் உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்காக இப்படியா? உடம்பு முழுசா குணமாகறதுக்குள்ளேயே வருவீங்க? அதோட நான் நன்றி எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யறது இல்ல. என்னால முடிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான். என்னோட பிளட் குரூப் பாம்பே OH. அந்த பிளட் குரூப் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடவுளால உங்க மூலமா அந்த பிளட் குரூப் எனக்கு கிடைச்சு ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சு நான் பொழைச்சிட்டேன். நான் உங்களை காப்பாத்தினேன்னு சொல்றதை விட உங்க புருஷன் தான் உங்களை காப்பாத்தினாருன்னு சொல்லணும். உங்களுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு யாரோ 2 பேர் என்ன கடத்திட்டு போய் ஒரு ரூம்ல என்ன அடைச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாரு. 2 பேரும் உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களா? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க ஹஸ்பண்ட் நான் இருக்கிற இடத்த எப்படியோ தெரிஞ்சு வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லனா நான் பிளட் கொடுக்க வந்திருக்கவே முடியாது. அவருக்கு உங்க மேல ரொம்ப லவ்னு நினைக்கிறேன். அப்படியா? எதை வச்சு சொல்றீங்க? அவர் என்னை காப்பாத்தினப்பவும் சரி, கார்ல வந்தப்பவும் சரி, ரொம்ப பதட்டமா இருந்தாரு. உங்களை எப்படியாச்சும் காப்பாத்திடணுங்கிற தவிப்பு அவர் முகத்துல இருந்ததை நான் பார்த்தேன்.